தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் சென்னை தியாகராய நகரில் உள்ள அக்கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். பாரதிய ஜனதா கட்சி வழக்காடு மன்றம் சென்றது. ஏனென்றால் அங்கே பரப்புரை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இங்கே முடிவுகள் அறிவிக்கப்பட்டுவிட்டது. நியாயமான தேர்தல் அங்கே நடைபெறாது என்பது மட்டுமல்ல, அங்கே பணம் கொடுக்கப்பட்டிருப்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அங்கே பரப்புரைக்கு வாய்ப்பை கொடுத்துக் கொண்டிருப்பது அவர்களுக்கு தண்டனையா வாய்ப்பா தள்ளி வைத்தது என்ற கேள்வியோடு வழக்காடு மன்றம் சென்றோம். இன்று வழக்காடு மன்றத்தில் தேதி மாற்றி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆக தேர்தல் என்பது நியாயமாக நடந்ததா என்றால் அது மிகப்பெரிய கேள்விக்குறி. நீங்கள் அனைவருமே பார்த்திருப்பீர்கள். இப்பொழுது எனது வாட்ஸ்அப்பிலும் இருக்கிறது. எந்த அளவிற்கு கவுன்சிலரா அடுத்து நான் தான் நிக்க போறேன், இப்பவே பணத்தை வாங்கிக் கொள்ளுங்கள் என்று பணப்பட்டுவாடா மிக 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 தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அதனால் பணம் நிச்சயமாக மிகப்பெரிய தாக்கத்தை இந்த தேர்தலில் ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனாலும் பாரதிய ஜனதா கட்சி ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக தமிழக அரசியலில் உருவெடுத்திருக்கிறது. பல கட்சிகள் இணைந்து சாதிக்க முடியாததை ஒரு மாற்று அரசியலை முன்வைத்து பல கோடி ரூபாய் செலவு செய்து சில பேர் தன்னை முன்னிறுத்தி சாதிக்க முடியாததை பாரதிய ஜனதா கட்சி தனிப்பெரும் கட்சியாக பல இடங்களில், சென்னை போன்ற இடங்களில் எல்லாம் சில பேரின் திராவிட கட்சிகளின் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கும் ஒரு சக்தியாக ஏற்கனவே 156 இடங்களை கணக்கிட்டு பார்க்கும் பொழுது சென்ற முறையை விட நாங்கள் சதவீதத்தில் அதிகரித்திருக்கிறோம். பல இடங்களில் 2வது இடத்தை பெற்றிருக்கிறோம், பல இடங்களில் 3வது இடத்தை பெற்றிருக்கிறோம். ஆக ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக, ஒரு மாற்று சக்தியாக இத்தனை பணபலமும் அதிகார பலமும் இருந்த பின்பும் அதை எதிர்த்து நாங்கள் மேல் எழுச்சி பெற்றிருக்கிறோம் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். வருங்காலத்திலும் இதே போல இன்னொன்று, நாங்கள் ஒரு தூய்மையான அரசியலை முன்வைத்து போராடி கொண்டிருக்கிறோம். அதே தூய்மையான அரசியலை முன்வைத்து ஊழலுக்கு எதிராக எங்களது போராட்டம் தொடரும். அதனால்தான் எங்களது இந்த தேர்தலுக்கு பிந்தைய கூட்டம் 23ஆம் தேதி எங்களது மாவட்ட தலைவர்களின் கூட்டம் நடைபெறுகிறது. 24ஆம் தேதி எங்களது வேட்பாளர்கள், போட்டியிட்ட வேட்பாளர்களும் அந்த பொறுப்பாளர்கள் கூட்டம் நடைபெறுகிறது. அது மட்டுமல்ல, 26ஆம் தேதி மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி அமைத்து 2 ஆண்டுகள் நிறைவடைந்து 3வது ஆண்டில் மத்திய அரசு அடியெடுத்து வைக்கிறது. பல நல்ல திட்டங்களை நாங்கள் மக்களுக்கு கொடுத்திருக்கிறோம். அதை மக்களுக்கு எடுத்து சொல்வதற்காக தமிழகத்தின் பல மத்திய அமைச்சர்கள் சுற்றுப்பயணம் செய்ய இருக்கிறார்கள். கிராமத்திலிருந்து எழுச்சி, கிராமத்திலிருந்து தாமரையின் எழுச்சி, கிராம மக்களிடம் அந்தந்த ஊரில் உள்ள தலைநகரங்கள் மற்றும் கிராமத்தில் உள்ள மக்களை அழைத்து பாரதிய ஜனதா கட்சி எவ்வளவு நல்ல திட்டங்களை மக்களுக்கு கொடுத்திருக்கிறது என்பதை வெளிப்படையாக அவர்களுக்கு விவாதிப்பதற்காக மத்திய அமைச்சர்கள் இருக்கிறார்கள். சென்னைக்கு மரியாதைக்குரிய மனோகர் பாரிக்கர் அவர்கள் வருகிறார்கள், டிஃபென்ஸ் மினிஸ்டர் வருகிறார்கள். சேலத்திற்கு சதானந்த கவுடா அவர்கள் வருகிறார்கள். கோயம்புத்தூருக்கு மரியாதைக்குரிய உமாபாரதி அவர்கள் வருகிறார்கள். திருச்சிக்கு மரியாதைக்குரிய அசோக் கஜபதிராஜ் அவர்கள் வருகிறார்கள். மதுரைக்கு ஸ்மிருதி இரானி அவர்கள் வருகிறார்கள். திருப்பூருக்கு ஸ்ரீ சந்தோஷ்குமார் அவர்கள் வருகிறார்கள். தூத்துக்குடிக்கு மரியாதைக்குரிய ராஜீவ் பிரதாப் ரூடி அவர்கள் வருகிறார்கள். நாகர்கோயிலுக்கு திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் வருகிறார்கள். ஆக இந்த அமைச்சர்கள் எல்லோரும் தமிழகத்தில் வந்து அந்தந்த இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் மட்டுமல்ல ஆதரவாளர்களையும் சந்தித்து மத்திய அரசின் நல்ல திட்டங்களை மக்களுக்கு எடுத்து கூறுவது மட்டுமல்லாமல், மத்திய அரசின் பல நல்ல திட்டங்கள் மாநில அரசின் திட்டங்களோடு இணைந்து அது செயலாற்றப்படுவதால் மத்திய அரசின் நல்ல திட்டங்களை பற்றி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு இல்லாமலேயே போய்விடுகிறது என்ற காரணத்தினால் மத்திய அரசின் திட்டங்களை பற்றி மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்கும் அடுத்த 3வது ஆண்டு என்ன பல நல்ல திட்டங்களை நாங்கள் செய்ய இருக்கிறோம் என்பதை சொல்வதற்கும் மத்திய அமைச்சர்கள் வர இருக்கிறார்கள்.